வெல்கம் பேக் டு அவர் சேனல் கிருத்திகா எனர்ஜி எசன்ஸ். ஸோ இன்னைக்கு நம்ம ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் வீடியோவோட தான் வந்திருக்கோம். ஸோ இதில் நிறைய அப்டேட்ஸ் தான் பார்க்க போகிறோம். ப்ரெசென்ட்டில் இருக்கிற அப்டேட்ஸாக ஒரு டக்குன்னு எல்லாமே இன்னைக்கு இருக்கிற ப்ரெசென்ட் சுச்சுவேஷனாக புரிஞ்சுக்கிற மாதிரியான ஒரு ப்ரெசென்ட் அப்டேட் தான் கொடுக்க போகிறோம். ஸோ டிஎன்டிஆர்பியை ஃபாலோ பண்ணி டிஆர்பி மூலமாக எக்ஸாம் எழுதி நம்ம கவர்மெண்ட் ஜாபுக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாருக்குமே இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி கிருத்திகா எனர்ஜி எசன்ஸ் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கிற வியூவர்ஸ் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் சப்போர்ட் மை சேனல். ஸோ இதில் அதே மாதிரி நோட்டிஃபிகேஷன் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம போடுற அப்டேட் கரெக்டாக வந்துடும். ஸோ இந்த சேனலை பொறுத்த வரைக்கும் நமக்கு மோட்டிவேஷனல் வீடியோ, ஸோ எக்ஸாம் எழுதி கிட்டத்தட்ட 5 எக்ஸாம் எழுதி 3 வேலை மாறி இருக்கேன் அப்படின்ற ஒரு பாயிண்ட்ல என்னோட மோட்டிவேஷன், என்னோட சுச்சுவேஷன்ஸை எப்படி ஓவர் கம் பண்ணேன் அப்படிங்கிறதும் காம்படிட்டிவ் எக்ஸாம் எல்லாத்துக்கும் யூஸாக இருக்கும். எஸ்பெஷலி டிஎன் டெட் பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிடெட், டிஎன் செட் 2024, பிஜிடிஆர்பி 24 எல்லாத்துக்குமே தேவையான வீடியோஸ் எல்லாமே நம்ம சேனலில் கொடுத்துட்ருக்கோம். ஸோ இப்போ இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்னைக்கு வீடியோவில் என்னன்னா பார்த்தீங்கன்னா மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் ஃபார் டிஆர்பி 2020. டிஆர்பியில் என்னென்ன புது அப்டேட் கொடுத்துருக்காங்க லிட்ரேச்சர் ஸ்டூடெண்ட்டுக்கு மெயினாக இல்லை எல்லா மேஜருக்கும் அப்படின்றது தான் இதில் சொல்ல போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் டிஎன் செட் 2024 கேன் அப்ளை ஃபார் டிஆர்பி அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் எக்ஸாம் பை யூசிங் டிஎன் செட் அப்ளிகேஷன் நம்பர். ஸோ என்ன நமக்கு ஆல்ரெடி இந்த நியூஸ் வந்திருக்கும். ஸோ திரும்ப ரீகலெக்ட் பண்ணுறேன் நான். டிஎன் செட் இந்த வருஷம் கிளியர் பண்றதுக்கு, அதாவது இந்த வருஷம் நீங்க அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நீங்க ஏற்கனவே கிளியர் பண்ண டேட்டா கொடுத்தா மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். ஆனா இப்ப இந்த தடவை எக்ஸாம் அப்ளை பண்ணியிருக்கேன் அப்படின்ற எக்ஸாம் அப்ளிகேஷன் நம்பரை உள்ள ப்ரொசீட் பண்ணி நீங்க அப்ளை பண்ணிடலாம், எக்ஸாம் எழுதிடலாம். எக்ஸாம் எழுதி நீங்க வெரிஃபிகேஷனுக்கு போகும்போது நீங்க என்ன பண்ணிருக்கணும், டிஎன் செட் கிளியர் பண்ணிருக்கணும். ஸோ ரொம்ப சூப்பரான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. 4000 அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் போடுறாங்க. நீங்க செட்டுக்கு ரொம்ப கிளியரா ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க. ஆனா செட்டு லாஸ்ட் 3 இயர்ஸா போடவே இல்லை, இந்த வருஷம் போடுறாங்க. இப்ப நமக்கு எக்ஸாமையும் முன்னாடியே போட்டாங்கன்னு நிறைய பேரோட கோரிக்கைக்கு ஏற்று இதை கொடுத்துருக்காங்க. ஸோ கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி தான் சொல்லுவேன். ஸோ ஈவன் நான் கூட அப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ எல்லாருமே கண்டிப்பா இந்த ஃபீல்டுல படிச்சுட்டு இருக்கவங்க கண்டிப்பா இந்த சான்ஸை மிஸ் பண்ணிடாம செட்டுக்கு அப்ளை பண்ணியிருந்தா அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்கு அப்ளை பண்ணுங்க. ரெண்டுக்கும் சேர்த்து படிங்க, ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ அடுத்து டிஎன்டிஆர்பி அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் எக்ஸாம் அப்ளிகேஷன் டேட். ஸோ இதுக்கான மாடிஃபிகேஷனை நமக்கு யூஸ் பண்ணிக்கிறதுக்காக 15, ஸோ இன்னைக்கு செட்டுக்கு அப்ளை பண்றதுக்கு 34 இன்னைக்கு தான் லாஸ்ட் டேட். டிஎன் செட்டுக்கு அப்ளை பண்றதுக்கு இன்னைக்கு லாஸ்ட் டேட்டு. ஒருவேளை இப்ப செட் எழுதி நம்ம எப்ப அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸரா போறோம்னு நினைச்சிருந்தா கூட இன்னைக்கு அப்ளை பண்ணிருங்க. ஸோ படிங்க. செட் எழுதி ஒருவேளை கிளியர் ஆனா அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸரும் படிச்சுட்டு இருந்தீங்கன்னா நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. ஸோ இன்னைக்கு அப்ளை பண்ணாதவங்க இன்னைக்கு 34 தான் லாஸ்ட் டேட், டிஎன் செட்டுக்கு அப்ளை பண்ணிருங்க. ஸோ அதே மாதிரி டிஆர்பி அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்கு டிஆர்பியில் அப்ளை பண்ற டேட்டை 15/5 மே 15 வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி நம்ம அப்ளை பண்றதுக்காக நம்ம டிஎன் செட் 2024 அப்ளிகன்ட்ஸ்க்காக தான் இதை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணாதீங்க. ஸோ அடுத்து பார்த்தோம்னா டேட் ஷீட். யூஜிசி நெட்டும் நிறைய பேர் எழுதுவீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதோட டேட் ஷீட் அதாவது டேட் ஒவ்வொரு பேட்சும் கொடுத்துருக்காங்க இல்லையா, அது டேட் ஷீட் ரெகுலரைஸ் திரும்ப ரீஷெட்யூல் பண்ணியிருக்காங்க அண்ட் OMR ஷீட்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால அதை நீங்க கண்டிப்பா என்னது எக்ஸாம் மோடு மாறி இருக்கு, அதை யூஜிசி நெட்டோட வெப்சைட்ல போய் கிளியர் கட்டா பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்து பார்க்கும்போது பிஜிடிஆர்பி சிலபஸ் சேஞ்ச் would be a great move in டிஆர்பி ஹிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லலாம். ஸோ டிஆர்பியோட ஹிஸ்ட்ரியில இப்போ 20 to 25 இயர்ஸா சேஞ்ச் ஆகாத ஒரு சிலபஸ் இப்ப நமக்கு சேஞ்ச் ஆக போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பா கெசட்ல சிலபஸை வெளியிட்டுட்டு தான் நமக்கு நோட்டிபிகேஷன் போடுவாங்க. இன்னும் சொல்ல போனா ஆகஸ்ட் அப்படிங்கிறது இன்னும் அதிகமாக தான் டைம் எடுக்கும். எப்படியும் செப்டம்பர் அக்டோபர் ஆகிடும். அதனால நமக்கு படிக்க டைம் இருக்கும். அதே நேரத்துல நான் இப்ப என்ன படிக்கிறது அப்படிங்கிறத யோசிக்காம ஏற்கனவே நான் இதை பத்தி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதை டிஸ்கிரிப்ஷன்ல நான் வேணாலும் பின் பண்றேன். ஸோ அவுட் ஆஃப் சிலபஸ் நம்ம இங்கிலீஷ் லிட்ரேச்சரா இருக்கட்டும், எஜுகேஷனல் சைக்காலஜியா இருக்கட்டும், ஜிகேவா இருக்கட்டும், நம்ம என்ன படிக்க முடியும் அப்படிங்கிறதையும் நான் கொடுத்துருக்கேன். ஸோ அடுத்த மேஜர்ஸ் என்ன மாதிரியான இதுல கான்சென்ட்ரேட் பண்ணா நம்ம பண்ண முடியுங்கிற ப்ரீவியஸ் வீடியோஸ்ல நான் கொடுத்துருக்கேன். கண்டிப்பா மிஸ் பண்ணாம பாருங்க. ஸோ இந்த நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பிஜிடிஆர்பி சிலபஸ் சேஞ்ச் அனாலிசிஸ் ஃபார் இங்கிலீஷ் லிட்ரேச்சர். ஸோ ஓவரால் சப்ஜெக்ட்டுக்கு
ரொம்ப வாய்ப்பு கம்மி இருந்தாலும் நெக்ஸ்ட் வீடியோ ட்ரை பண்ணுறேன். ஸோ நிறைய சப்ஸ்கிரைபர் கேட்டதுக்காக நெக்ஸ்ட் வீடியோவில் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் நான் வந்து இந்த நம்மளோட எம்ஏ சிலபஸ் ஃபார் யூஜிசி நெட்டில் ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருக்க சிலபஸ் அண்ட் ஆல்சோ ஒவ்வொரு யூனிவர்சிட்டியில் ஃபாலோ பண்ணுற சிலபஸ் மூணையுமே ஒரு காரிலேட் பண்ணி பார்த்துட்ருக்கேன். ஸோ நிறைய பேர் இதை போடுங்க தேவைப்படுது அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. பட் நம்ம கொடுக்குற வீடியோ ரிலையபிலிட்டியாக இருக்கணும். நான் அதில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஓரளவுக்கு அதில் ஒரு ஐடியா கிடைச்சோன்னா கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோ அதுதான் இருக்கும். அதில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். நான் நெக்ஸ்ட் வீடியோ போடுறேன். ஸோ ஆல்ரெடி நான் சொன்னது தான், நம்ம எஜுகேஷனல் சைக்காலஜி சீரீஸ்னு தனியாக போட்டிருக்கோம். ஹவு டு ஸ்டடி ட்ராமா, ஹவு டு ஸ்டடி போம், ஹவு டு ஸ்டடி நான் ஃபிக்ஷன், இங்கிலீஷ் லிட்ரேச்சர் ஸ்டூடெண்ட்டுக்கு ஓவராலாக ஒரு எக்ஸாம்பிளோட எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். மோட்டிவேஷனல் சீரீஸ் இருக்குது, மெமரி என்ஹான்சிங் டெக்னிக் ஃபார் காம்படிட்டிவ் எக்ஸாம் இருக்குது. ஸோ சக்ஸஸ் ஐடியா ஷேரிங் இருக்குது நம்மளோட சேனலில். ஸோ சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.